வணக்கம் அபிஷ். இன்னைக்கு விஜய் பேச்சு மேலே இவ்வளோ விமர்சனங்கள் அரங்கிலிருந்தும் வருது. ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இல்லை, அது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கா? திமுக தாவேகா இதை தாண்டி அவர்கிட்ட ஒரு போதாமை இருக்குதா? அதாவது பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெய்யின்ற மாதிரி இவ்வளோ நாள் போட்டு அடி நடிச்சதில் அந்த மனுஷனுக்கு ஒரு பஸ்ட் அவுட் ஆகி கிட்டத்தட்ட அழுதுட்டுருக்காரு. ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஃபீல்குள்ளேயே வந்துட்டார். எந்த அளவுக்கு மக்களோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறாரு, இந்த மக்களுக்காக எந்த அளவுக்கு நான் இறங்கி வேலை செய்யணுன்ற ஒரு உன்னதமான ஒரு ஒரு துடிப்போடு இருக்காருன்றதை இங்கே காட்டுது. மெயினாக நான் அப்படி தான் பார்க்குறேன். இது வந்து நிறையா பேர் அதுதான் எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் சினிமா விட்டு வந்துட்டார், அரசியலுக்கு வந்துட்டாரு, அரசியல் நடவடிக்கைகள் பற்றி பேசுறாரு. ஆனால் இன்னும் அவரை சினிமா வச்சே அவர் வந்து நடிகர்ன்ற மாதிரியே இறக்கிக்கிட்டே வராங்க. அவர் பேசும் பொருள் அவர் எதை வச்சு பேசியிருக்காரு, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சினிமாவில் வந்து அப்படி பண்ணாரு, இங்கே இப்படி பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. சினிமாவில் கூட தான் 100 பேர் அடிக்கிறாரு எதிரியை, அதுக்காக இங்கே எதிரி கட்சியாக இருக்கிற போய் அடிக்க முடியுமா? ஜனநாயக முறைப்படி என்ன செய்ய முடியுமோ அதுதான் இங்கே எடுக்க முடியும். ரியல் சினிமாக்குன்ற சொல்றீங்க இல்லையா, எது ரியல்னு கேட்குறாரு கோடீஸ்வரன். அதுக்கு நான் வைக்கிறேன். அதில் வந்து ஒரு டியூயட் பாடுறாரு, இங்கே அதுக்காக டியூயட் பாட முடியுமா? ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு. ஜனநாயக முறைப்படி தார்மீகமாக என்ன எதிர்ப்பு வைக்க முடியுமோ. ரெண்டாவது இன்னொரு விஷயத்த பார்க்கணும். இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்ப விஜய்க்கான மாஸ் அப்படிங்கிறது அந்த படத்துல இருந்தா உருவானது. விஜய் வந்து களத்துல இறங்கி போராடினாரு, இல்ல வேற எதுக்காக குரல் கொடுத்தாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு செயற்பாட்டாளரா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து கூடின கூட்டம் இல்ல. லியோ பார்த்து, கில்லி பார்த்து, கத்தி பார்த்து, துப்பாக்கி பார்த்து வந்த கூட்டம் தான் சொல்ல வரல. புரியுதுங்களா? மறுபடியும் இருங்க, அப்ப அவங்க வந்து எல்லாமே வந்து அதுதான் சொல்ல வரல. நீங்க எல்லாருமே எப்படி பாக்குறீங்கன்னா, அவர் சினிமாவில் நடிச்சாரு அதனால இவ்வளவு ஃபேம், சினிமாவில் நடிச்சாரு அதனால இவ்வளவு ஃபேம் அப்படின்றீங்க இல்லையா? அது மட்டும் இல்லைன்னு நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். ரொம்ப இல்ல சார், அதுதான் சொன்னார்ல நம்ம தம்பி சொன்னார்ல அனந்தஜித், 33 வருஷமாக அவர்களுடன் இருக்கிற இளைஞர்கள் அவரை வந்து ரசிகர்களா நற்பணி இயக்கமா மாத்தி ஒரு தொண்டு செஞ்சிருக்காங்கல்ல சார். தனுஷ் கூட நடிச்சிருக்காரு சார், சிவகார்த்தியும் நடிச்சிருக்காரு, அஜித் நடிச்சிருக்காரு, ரஜினி நடிச்சிருக்காரு, எல்லாருமே நடிகர்கள். கமலஹாசன் மாபெரும் உலக நாயகன் நடிச்சவர் தான். அப்போ இந்த இப்ப நான் ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு அந்த கூட்டம் வந்து 5000 பேர் தான் இங்க வரணும். என்னால அங்க உள்ள போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சென்னையில இருந்து கிளம்பும் போது இந்த இடத்துல அவர் ஸ்லோ ஆயிடுவாரா? இந்த இடத்துல அந்த பள்ளி கொண்டான்ற இடத்துல டோல் பிளாசால ஆவாரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி செவ்வாழை இடத்துல ஆவாரு, அந்த இடத்துல டோல் பிளாசால இங்க பார்க்க முடியும்னு வந்து ஒரு கூட்டம் நிக்குது இல்ல, அந்த கூட்டம் ஏன் வந்து நிக்குது? அப்ப அவர்கள் அவ்வளவு நேரம் ஏன் நிக்கிறாங்க? அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனுஷன் கனெக்ட் ஆகுறாருல, அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குறாருல, அவங்களாம் அந்த 5000 ரூபாய் பணம் வாங்காதவங்களா? நீங்க சொல்ற சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு இருக்காங்க, மக்களுக்கு ஓடி செய்யறாங்க, மக்களுக்கு அந்த அளவுக்கு 24 மணி நேரம் சேவை செய்து கொண்டு இருக்கிற அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்கமும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த 5000 ரூபாய் பணத்தை கொடுத்த கோடைகால சிறப்பு சலுகையாக கொடுத்தாங்க. இந்த வருஷம் தான் கோடைகாலம் 2026, இது மாதிரி வந்தது இல்ல. அந்த கோடைகால சிறப்பு சலுகை கொடுத்து இவங்களாம் வாங்கினவங்க தானே. வாங்கினதுக்கு அப்புறம் சார் ஒருத்தன் இந்த அளவுக்கு உழைச்சி செய்யறானா விட்டுட்டு போய் இன்னொருத்தனை பார்க்கறதுக்கு மக்கள் முட்டாளுன்றீங்களா? அப்ப எல்லாரும் இப்போ மக்கள் ஏன் இதை செய்யறாங்க? அப்போ மக்களின் நம்பிக்கை இங்க லீடர்ஷிப் ட்ரிவன் தான் நடக்குது. இந்த இடத்துல இவர் சொன்னார்ல, இதெல்லாம் செஞ்சாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்கல்ல, கிடையாது. மக்கள் முதல்ல அதுதான் சொல்ல வரேன். அது வந்து இல்ல சொல்றேன், அதுதான் சொல்ல வரேன். இது வந்து 2 விதமாக பிரிக்கப்படுது. இதே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் அமெரிக்கா. ஆனா அந்த இடத்துல ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் ட்ரம்ப் நின்னு பேசுவார்கள். அதுக்கப்புறம் தான் யூஸ் ஆகும், அப்புறம் தான் அவன் யோசிப்பான் யாருன்றத கிரேடிங் சிஸ்டம். இங்க அப்படி இல்ல, முதல்ல என் தலைவன் செய்வான்டா, அவனை நான் நம்புறேன்டான்ற ஒரு நம்பிக்கை லீடர்ஷிப்ல போகுது இல்ல, அப்படிதான் நடக்குது. இந்த இடத்துல நீங்க கேக்குறீங்க, நீங்க ஏன் வந்து திமுகவா தாவேகாவா தான் பேசுறீங்க, இது எப்படி பேச முடியும், பாஜகவை பத்தி பேசலையா? அது போல சார் 2024 மோடியா இல்ல இந்தியா கூட்டணி தான் சார் பேசினாங்க மெயினா. சோ எங்க எலெக்ஷன் வருதோ அந்த எலெக்ஷனை பிரிடாமினன்டா பிரைமரியா யாரை நோக்கி பயணிக்கிறதோ அவர்கள் 2 பேரை வச்சு தான் பேசுவாங்க. இங்க லீடர்ஷிப் ட்ரிவன் தான், ஐடியாலஜிக்கு கம் செகண்டரி. அதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த இடத்துல வந்து அவரே சொல்றாருலங்க, இப்ப அண்ணாவை குறித்து பேசுறாரு, ஜனநாயகம்னா அது சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்புன்ற வரைக்கும் கூட அவர் பேசுறாரு. ஸோ வடநாட்டில் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்பட்ட போது பேசியிருந்திருக்கலாம், திருப்பரங்குன்ற விஷயத்தில் பேசியிருந்திருக்கலாம். அப்போ செலக்டிவாக விஷயங்கள் பேசுகிறாரு. கரூரில் எந்த ரியாக்டும் பண்ணாமல் உடனே அவர் சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாரு. அப்படிங்கும்போது அப்போ மக்களோடு மக்களாக நான் நிற்கிறேன், விஜயும் மக்களும் நகமும் சதையும் போல, ரத்தமும் சதையும் போல, சென்சிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு பேசுனா எப்படி நம்ப முடியும்? இல்லை, இப்போ ரொம்ப சிம்பிள். நீங்கள் இங்கே எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் நம்ம சொன்னது அக்செப்டட் லீடர்ஷிப் குவாலிட்டி அவரை நோக்கி தான் பயணிக்கிறாங்கன்னு. ஆனா இவங்க கட்சியோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்குல்ல, ஒவ்வொருத்தர் ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. இவர் நல்லா பாருங்க, நீங்க ஒரு ஐஆர்எஸ், ஒரு சிடி நிர்மல்குமார், ஒரு ஆதவ் ஒரு இஷ்யூவை பேசிட்டாங்க அப்படின்னா விஜய் சார் அந்த இஷ்யூவை பேசவே மாட்டார்.
விஜய் சார் ஒரு இஷ்யூ பேசுறாருன்னா இவங்க யாரும் அதை பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க, நல்லாவே தெரியும். பட்ஜெட்டை பத்தி இல்ல அதுதான் சொல்ல வர, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். அதுதான் சொல்றல, இவரும் சொல்லி அவரும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. அந்த வெயிட்டேஜ் எல்லாத்துக்குமே தலைவன் மட்டும் தான் சொல்லணும் இல்ல, தலைவர்களை உருவாக்குற இடத்துலயும் இங்க கொண்டு வராங்க. எல்லாரும் தலைவர்களா உருவாக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியது அப்படி கிடையாது. இது அது இல்ல, ஜனநாயகத்துல எல்லாமே ஒரு ப்ராசஸ் சார். நீங்க இப்படி தான் பண்ணனும்னு அப்படி கிடையாது. இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, தப்பிக்கிற வேலை இல்ல. தப்பிக்கிற வேலை வர முக்கியமான விஷயத்துக்கு தலைவர் பேசணுமா ரெண்டாம் கட்ட சார்? அப்படி இல்ல, அப்படி இல்ல. அதுதான் சொல்ல வரேன். எல்லாத்துக்குமே இங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இந்த அவங்க வந்து எடுத்துக்கிற இந்த பாயிண்ட் இவர் பேசக்கூடிய அந்த இடத்துல இருக்காரு. சோ இவருக்கு தெரியுது ஒரு பட்ஜெட்டை பத்தி சிடி நிர்மல்குமார் பேசலாம் அப்படின்னா அவர் ஒரு லாயர் கம் எகானமிஸ்ட், அதனால அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா கூட இருக்கலாம். இஷ்யூ எல்லாம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினா போதும், மீதி எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலா கூட இருக்கலாம். ஆனா இப்ப என்ன இஷ்யூனா அங்க இருந்து வருதா வரலையான்றதா ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். எதுக்குமே இவங்க அட்ரஸ் பண்ணாம இருக்காங்க. ஒரே விஜய் சார் மட்டும் வருவாரு 10 நாளைக்கு ஒரு தடவை, ஜெனரலா பேசிட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். அப்படினீங்கன்னா அந்த क्वेश्चन ரைட். அப்படிதானே இருக்கு. இல்ல இல்ல அதுதான் சொல்ல வரேன். ஒன்னொருத்தையும் இவங்க அட்ரஸ் பண்றாங்கல்ல. தூய்மை பணியாளருக்கு போயிட்டு இருங்க, நான் கேக்குறேன். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதவர்ஜுனா போய் நிக்கிறாரு, செவிலியர்களோட பிரச்சனைக்கு ஓடி போய் நிக்கிறாரு. ஆனா அது ஐஆர்எஸோ சிடி நிர்மல்குமாரோ என் பொதுச் செயலாளர் கூட பேசுறதில்ல, விஜயனா கூட பேசுறது இல்ல. ஆனா விஜயனா ஒரு விஷயத்தை பேசிட்டாரு அப்படின்னா கவுண்டரா வேற ஒருத்தர் பேசுறது இல்ல. இங்க அதுதான் சொல்ல வரேன். இதெல்லாம் நாங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல புரிஞ்சுக்கணும் இல்ல இது குழப்பங்களில் இல்ல. இப்ப மாபெரும் பெரிய கட்சி காங்கிரஸ் எடுத்துக்கங்க, ஒருத்தர் இருக்குன்றாரு ஒருத்தர் இல்லன்றாரு. அப்ப ஏங்க குழப்பறீங்கன்னு ஒரு விஷயம் வருது இல்ல. சோ அப்ப ஒருத்தரோட நிலைப்பாடு ஸ்டாண்ட் தான் அது கட்சியோட ஸ்டாண்டாக ஆத்தென்டிகேட்டட் ஆகுது. இப்போ ஐஆர்எஸ் சொல்ற ஒரு விஷயத்தை அதே ஆதவர்ஜுனா சொல்லும்போது மாற்றப்படும். அப்ப ஆதவர்ஜுனா சொல்லிட்டா இந்த கட்சியோட ஸ்டாண்டுப்பா அப்படின்றத ஒரு நிலைப்பாட்டு தன்மை இருக்குல்ல, அது இங்க இருக்கு. மத்த கட்சியில அது இல்ல. முதல் நாள் ஒருத்தர் சொல்றாரு, அடுத்த 1 மணி நேரத்துல இன்னொரு தலைவர் சொல்லும்போது அது குழப்பங்கள் ஆகுது, தேவையில்லாம கன்ஃபியூஷன் கொண்டு வந்து விடுது. அது தலைவரே கடைபிடிக்கிறான்னு நான் இங்க சொல்ல வரேன். அதை வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு திட்டவட்டமா எஸ் நீ பேசிட்ட கரெக்ட், நீ போ, நான் இதை பேசல அப்படின்ற போது அது வந்து கரெக்டா நிக்கிறப்ப தான் பார்க்கப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு மாநாட்டு சம்பந்தமா ஒரு விஷயம் கேட்டாரு. அது வெள்ளரிக்கை கொடுக்கலையே போகலையே அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக வரும். எலெக்ஷன் கமிஷனில் அந்த ரிப்போர்ட்ஸ் வரும். இப்போது நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, வாட்டர் டேக்ஸ் எல்லாம் கட்டுறேன். என்கிட்ட ஒரு ஸ்லிப் இருக்கு, நான் வச்சிருக்கணும் அந்த ஸ்லிப்பை. இந்த அரசு அந்த மாதிரி கொடுக்குதா? இத்தனை இவ்வளோ கோடி வந்துச்சு, இத்தனை பேர் இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு வருஷா வருஷம் ஒரு வெள்ளரிக்கை கொடுக்குதா? இவ்வளோ எதுக்கு? பாலச்சந்திரன் சார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் தொகுதியில் நான் கேட்கிறேன், அவர் தொகுதியில் இருந்த தொகுதியில் எம்எல்ஏ கிட்ட 3 கோடி ரூபாய் முடிச்சிடறேன் சார், நான் பேசி முடிச்சிடறேன். 3 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எம்எல்ஏக்கு கொடுக்குறாங்க இந்த நிதி. அவர் இந்த வரைக்கும் ஏதாவது இந்த வாட்டி போன வாட்டி அதே எம்எல்ஏ தான் இந்த வாட்டி வந்து நிற்பாரு. சார் போன வாட்டி 3 கோடி ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 15 கோடி ஆச்சு, நீங்க என்ன செலவு பண்ணீங்க, என்ன பண்ணீங்க உங்க தொகுதிக்கு, ஒரு வெள்ளரிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரா? இப்ப பாயிண்ட் ஏன்னா அவர் கேட்டார் இல்லையா, ஒரு கட்சி பர்சனல் இல்ல சார், பர்சனல் இல்ல சார், அவர் கேட்டாரா கேட்கலையாங்கிறது அதான் சொல்ல வரேன். அப்போ நீ கேட்டார் இல்லையா, 7 கோடி ரூபாய் செலவாச்சு, எங்க அந்த பணம் வந்துச்சுன்னு கேக்குறீங்கல்ல. இது எலெக்ஷன் கமிஷன்ல கண்டிப்பாக சப்மிட் பண்ணப்படும். அது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வரும்போது தெரிய வரும். அதுக்காக நான் சொல்ல வரேன், இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு கொடுக்க வேண்டியதில்லை. சாரி, எலெக்ஷன் கமிஷன்ல இந்த பொதுக்கூட்டத்துக்கான செலவுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை சார். எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கணும் சார். ஒரு கட்சி செலவு பண்ணா கொடுக்கணும். எங்க இருந்து வருமானம் வந்துச்சு, என்ன செலவு பண்ணோம்ன்றத கொடுப்பாங்க. சரி நான் பேசிறேன் சார், அப்புறம் நீங்க சொல்லுங்க. அதேதான் நீங்க பேசும்போது நான் பேசல, நான் பேசும்போது நீங்க இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. சேம் ரூல்ஸ் அப்ளை. நீங்க மக்கள் தேச திருப்பீங்க, நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்றீங்க. சேம் ரூல்ஸ் அப்ளை. அடுத்தது கேட்டாரு, சினிமால இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாரு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்க டைமே கம்மி. சரி முடிச்சிடுறேன். நீங்க தப்பா பேசுறீங்க. இல்ல இல்ல தப்புலாம் இல்ல சார். எவ்ரி மணி அக்கவுண்ட்ஸ் எவ்ரி கமிஷன்ல நாங்க கணக்கு கொடுப்போம்னு சொன்னீங்க. இந்த பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாம் தேர்தல் கமிஷன் கணக்கு கேட்கிறது கிடையாது சார். 100% வரணும், கிடையாது 100% வரணும். நாங்க கட்சி நடத்துறோம். 2000 ரூபாய்க்கு மேல போச்சுனா, 2000 ரூபாய்க்கு மேல போச்சுனா அது வந்து நீங்க வந்து அது வந்து கேஷ் ஆ நீங்க அக்கவுண்ட் பண்ண முடியாது. சரி ஓகே ஓகே, 2000 ரூபாய்க்கு மேல போனா கூட 20000 ரூபீஸ் வரைக்கும் தான் நீங்க வந்து காசா வாங்கலாம். அது மேல போச்சுனா நீங்க வந்து அக்கவுண்ட்ல தான் வாங்கணும். எல்லாமே இருக்கு. 7 கோடி ரூபாய் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போக முடியாது. எல்லாமே அக்கவுண்ட்ல வரும். we are running the party for 10 years. நாங்க அக்கவுண்டபிலிட்டி ஒரு ரூபாய்க்கு வச்சிருக்கோம். இது கம்பல்சரியா நடக்கும். ரைட் வாங்க வாங்க அடுத்த பாயிண்ட் வரேன். அவர் கேட்டாரு சினிமால இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படினு. சினிமால வந்து இந்த அசிஸ்டன்ட்னு சொன்னார் இல்லையா, துணை நடிகர்கள் எம்ஜிஆர் வச்சாருன்னு. அதே மாதிரி வந்து அவர் கேட்டதுக்காக நான் சொல்ல வரேன். அதே மாதிரி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஃபைட்டர்ஸ்ல மெயின் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க.
பின்னாடி ஒருத்தன் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி விழுவான் தெரியுமா, அவர்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த டேர்ம் மறந்துட்டேன் அந்த சினிமா ஸ்டண்ட் யூனியன்ல அவங்கள எல்லாரையுமே வந்து என்ன சேர்த்துறதுக்கு அவர் முக்கிய காரணமா இருந்தாரு. இது ஆர்கே செல்வமணியே சொல்லியிருக்காரு. 800 குடும்பங்கள் இன்னி வரைக்கும் அவர் இன்சூரன்ஸ் போட்டு 800 குடும்பங்களுக்கு செஞ்சிருக்காரு, பண்ணிருக்காரு. இப்போ அந்த பெப்சி வீடு கட்டுறாங்க, பெப்சி வீடு கட்டுறாங்க. இல்ல அவரும் சினிமாக்காரர் தானேங்க சார். சரி உரா பெப்சி வீடு கட்டுறாங்க, அதுக்கு 1 கோடி ரூபாய் அவர் பணம் கொடுத்திருக்காரு. அதனால வெளியில தெரியல, அவ்வளவு தவிர பரவாயில்ல. அவர் கேட்கும்போது சொல்றதுக்கு எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்லையா? இப்ப எல்லா பாயிண்ட்டுக்குள்ளுமே வரும்போது ஒரே ஒரு விஷயம் தான், இவர் ஏன் அப்படி பேசல, இவர் ஏன் இப்படி பேசல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? அந்த நரேஷனுக்குள்ளே வராது. இப்ப சுகுணானன் சொல்லும்போது சொன்னாரு, போன தடவை நீங்க ஷெட்டு போடல, ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு செய்றீங்க, ஒன்னொன்னு இப்படிதான் கத்துக்கிட்டு செய்வீங்களான்னு கேட்டாரு. தமிழக அரசாங்கமே அப்படிதான் சார் இருக்கு. பேனர் வச்சு ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு, ஒரு பொண்ணு வண்டியில வரும்போது உடனே பேனர் வைக்கணும்னா இதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறீங்க. ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் தான் ஹெல்மெட் ரூலே கொண்டு வரீங்க. தமிழக அரசாங்கமே இப்படிதான் பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வராங்க. சோ அதனால எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் தான். அங்கேருந்து இன்னும் பெட்டர்மெண்ட் என்னன்னு தான் போறோம். யாருக்குமே வந்து தன்னை பார்க்க வர வந்து தொண்டர்கள் வந்து இறந்து போகணும், கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க, பெஸ்டா செய்யணும் தான் நினைப்பாங்க. அதுல 1-2 அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூ வரும்போது இந்த வாட்டி இது நடந்திருக்கான்னு அதை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்றாங்கல்ல, அந்த வாழ்த்துறது கூட அஃப்கோர்ஸ் நான் வந்து கோடீஸ்வரனுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன், பரவாயில்ல அவர் சொன்னார். அதை கூட செய்யாம இன்றும் அதுல என்ன குத்தம் கண்டுபிடிக்கலான்ற ஒரு கிரிட்டிசிசம்லே தான் போயிட்டு இருக்கிறதா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ரைட், ஓகே. சில வார்த்தைகள் மட்டும், நேரம் இல்ல, நான் சொல்லட்டுமா? முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வாங்கி முடிச்சு. ஒன்னு கேட்டாரு, அங்க இருக்கிற நிர்வாகி கூட்டங்கள்ல ஏன் சத்தியம் வாங்குறீங்கன்னு. அங்க இருந்து உலக தமிழர்கள் எல்லாரும் அவரை பாக்குறாங்க, மக்கள் வந்து ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு ஒன்று சொல்றாரு. இதுல ஒரு காமெடியான ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. 2018 ஆர்கே நகர் தேர்தலில் திமுக போட்டியிடும் போது 3வது இடத்துக்கு போச்சு. முதல்ல டிடி தினகரன், 2வது அஇஅதிமுக, 3வது வந்தாரு. அப்ப அவர் கணக்கு போட்டு பார்த்தபோது பல பூத்துகள்ல திமுக இருந்த மெம்பர்ஸ் கூட ஓட்டு போடல அப்படின்னு பெரும் பாய்ச்சலா பாய்ஞ்சு பல பேர் சீட்லாம் மாத்தினதா சொல்லுவாங்க. சொந்த கட்சிக்காரனே ஓட்டு போயிட மாட்டான்னு சொல்லி பயத்துல சத்தியம் வாங்கின கட்சிகள்லாம் திமுக உண்டு. இங்க மக்கள் காசு வாங்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் அங்க வேண்டுகோள் வச்சிருக்காரு. அது வேலூர் நிர்வாகிகள் கூட்டம் இல்ல, அங்க பார்த்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பார்த்திருக்காங்க. அது புரிய மாட்டேங்குது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.